வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 2வது யூனிட்டில் 3வது சாப்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் இன்னொரு லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸில் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஸோ வாங்க நேராக ப்ராப்ளத்தை ரீட் பண்ணலாம். எ பிளான் ஆஃப் லைன், பிளான்ன்றது என்னது? டாப் வியூ. பிளான் ஆஃப் லைன் ஏபி இஸ் 8 mm லாங். இது வந்து ட்ரூ லெங்க்த்து கிடையாது, பிளான் லெங்க்த்து. டாப் வியூவோட லெங்க்த்து 8 mm லாங் அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்ட் மேக்ஸ் 30 degree வித் XY. அப்போது இதோட ஆங்கிள் பிளான், இது வந்து டாப் வியூ லெங்க்த்து, நாட் ட்ரூ லெங்க்த். இது டாப் வியூ லெங்க்த்து. டாப் வியூ வந்து 30 degree வித் XYன்னு காமிக்குது. இது வந்து தீட்டா பை கிடையாது, இது பீட்டா. அப்பேரண்ட் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு XY லைன் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு VP. அதான் இட்ஸ் எலிவேஷன் மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து தீட்டா கிடையாது, இது வந்து ஆல்ஃபா. சரிங்களா? ஸோ வித் XY அட் A. ஃபைண்ட் இட்ஸ் ட்ரூ லெங்க் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் HPAVP. ஸோ உங்களுக்கு ட்ரூ லெங்க் இதில் கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும், பை கண்டுபிடிக்கணும். இது வந்து தீட்டா, இது வந்து பை. ஸோ இதில் எத்தனை டேட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 80ன்றது 1, 30 வந்து 2, 45ன்றது 3. ஸோ இந்த கொஸ்டினில் 5 டேட்டா வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் வந்து 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறது? 2 டேட்டா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நான் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் ஓரியன்டு இன் ஹெச்பி இன் விபின்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் 0 mm அபோவ் ஹெச்பி, 0 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இப்போ 4வது 5வது டேட்டா எடுத்துக்கிட்டு நான் பாட்டு சால்வ் பண்ணுறேன் கொடுக்காததால். வாங்க நேராக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ டம்மி பிக்சரை இங்கே சும்மா வரைஞ்சாச்சு. நம்ம 1 end இன் ஹெச்பி அண்ட் இன் விபின்னு போட்டதில் A' ரெண்டுமே இந்த இடத்துல மார்க் ஒரே பாயிண்ட்லேயே தான் இருக்கும். ஃப்ரண்ட் வியூலையும் XYல தான் இருக்கும், டாப் வியூலையும் XYல தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் 0 mm அபோவ் ஹெச்பி, 0 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஓகேங்களா? ஸோ அதனால் ரெண்டையுமே XY லைன் மேலேயே வரைஞ்சாச்சு. இப்போது ப்ராப்ளத்தை ரீட் பண்ணலாம். இங்கே டாப் வியூ வந்து டாப் வியூவோட லெங்க்த்து பிளான் ஆஃப் லைன் ஏபி இஸ் 8 mm லாங் கொடுத்துருக்கு. ஸோ டாப் வியூவோட லெங்க்த்து 80 mm, அதோட ஆங்கிள் 35 டிகிரின்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் டைரெக்டாக அதை வரைஞ்சிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் ஆச்சு 35 டிகிரி லைன் வரைஞ்சிட்டு அதில் 80 mm பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதை பின்னு நான் நெட்ரேஷன் கொடுத்துட்டா இதுதான் ஏபி டாப் வியூ. ஸோ டாப் வியூவோட லெங்க்த்து 80, அதோட ஆங்கிள் 35, அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஸோ டாப் வியூ ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. தென் மறுபடியும் படிங்க ப்ராப்ளத்தை. 45 டிகிரி த எலிவேஷன் மேக்ஸ், எலிவேஷன்றது ஃப்ரண்ட் வியூ மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரி. அப்போது ஃப்ரண்ட் வியூட ஆங்கிள் 45 டிகிரின்னு இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போது பி இங்கே இருக்குன்னா பி டேஷ் அந்த ப்ரொஜெக்டால் தான் இருக்கும். அப்போ முதல்ல அந்த ப்ரொஜெக்டாரும் வரைங்க. இந்த 45 டிகிரி லைனும் வரைஞ்சாச்சு. இந்த 45 டிகிரி இருக்கு இல்லையா கொஸ்டினில், எலிவேஷன் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 45 டிகிரி. அப்போ A டேஷ்லேருந்து ஒரு 45 டிகிரி லைனும் வரைஞ்சிட்டு பிலேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் வரைஞ்சிங்கன்னா இது ரெண்டும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அதுதான் பி டேஷ். இப்போ ப்ரொஜெக்டர் போட்டாச்சு, அதுதான் பி டேஷ். இப்போது இந்த டார்க்கன் A டேஷ் பி டேஷ் மட்டும் டார்க்கன் பண்ணால் அது என்னது? அதுதான் ஃப்ரண்ட் வியூ ஆர் எலிவேஷன். இப்போ டார்க்கன் பண்ணியாச்சு. இப்போது கொடுத்த ப்ராப்ளத்தில் 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4வது 5 டேட்டா 1 end இன் ஹெச்பி இன் விபின்னு போட்டு 5 டேட்டாவாக கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் 3, 4, 5 டேட்டாவும் ஃபில் பண்ண மாதிரி கணக்கு. இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ரிவர்ஸ் வேல. முதல்ல நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன், அந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட், அப்புறம் ப்ரிலிமினரி டாப் வியூ லைன், அப்புறம் ப்ரிலிமினரி டாப் வியூ செட், அப்படி தான் போயிட்டு அப்புறம் லோக்கஸ் லைன் வந்து ஆர்க்கு ஃப்ரண்ட் வியூ, ஆர்க்கு டாப் வியூ அப்படின்னு வந்தோம். இப்போ இதில் வந்து ரிவர்ஸ் வேல போகிறோம். இதை ரொட்டேட் பண்ணி அப்புறம் அந்த ட்ரெப்பீசாய்டும் கம்ப்ளீட் பண்ணோம். அதுதான் மெத்தட். இப்போ நம்ம அந்த மெத்தடை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதாவது இப்போ இதை வரைஞ்சாச்சு ஃப்ரண்ட் வியூவில், டாப் வியூவில் இதை வரைஞ்சாச்சு. இதை ரொட்டேட் பண்ணி அதை பேரலல் டு XYயாக இருந்தால் இல்லை ஹரிசாண்டலாக பண்ணால் இது வந்து ப்ரிலிமினரி டாப் வியூக்கு பேசிஸாக ஆகிடும். இந்த டாப் வியூவை ரொட்டேட் பண்ணி பேரலல் டு XY வந்தால் இந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டுக்கு இது பேசிஸ் ஆகிடும். அதை தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ டாப் வியூ லைனை ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி ஐ மேட் இட் பேரலல் டு XY. ஆக்சுவலாக ஆன் XY லைன் தான் இருக்குது இப்போ. ஸோ AB1 ஓகேங்களா? இப்போ இந்த AB1ன்றது ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டோட அந்த ஹரிசாண்டல் லைன் இது. அப்போது ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டோட ஹரிசாண்டல் லைன் இதுன்னா ப்ரிலிமினரி இதை வச்சுக்கிட்டு ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைனை வரையலாம். எப்படி? B1
மூலமாக ஒரு ப்ரொஜெக்டார், இங்கே ஒரு லோக்கஸ் வரைஞ்சிங்கன்னா ரெண்டுமே ஒரு இடத்துல கட் ஆகும். அதுதான் B1 டேஷ். அந்த B1 டேஷ் கண்டுபிடிச்ச பிறகு A டேஷ் B1 டேஷ் லைனை வரைஞ்சிங்கன்னா அதுதான் ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன். அந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன் வந்து ட்ரூ லெங்க்த்தை தான் காமிக்கணும். அப்போ ட்ரூ லெங்க்த்தும் கண்டுபிடிச்சிருவோம். ட்ரூ லெங்க் தான் கேட்டிருக்காங்க ப்ரொஜெக்ஷன் வளர்ந்த பிறகு. அதையும் பார்க்கலாம். அதோட ஆங்கிள் தான் ட்ரூ இன்க்ளினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்பி தீட்டா. இப்போ அதையும் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ B1லேருந்து ப்ரொஜெக்டார், இங்கே ஒரு லோக்கஸ். ஸோ B1 டேஷ் கிடச்சாச்சு. இப்போது A டேஷ் B1 டேஷ் கனெக்ட் பண்ணுங்கள். இது ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன். அது ட்ரூ லெங்க் தான் காமிக்கும். ஸோ இங்கேயும் டைமென்ஷனாக காமிக்கும். 103 mm வருது. ட்ரூ லெங்க்த்து 100 mm தனியாக எழுதிடுங்க. இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுங்கள் ப்ரொட்ராக்டர் வச்சு. அதை இங்கேயும் டைமென்ஷனாக கொடுங்க. இங்கேயும் தனியாக தீட்டாக்குள்ள 39 பாருங்கள். ஸோ டாப் சைட் ப்ரிலிமினரி இதை டாப் வியூ ரொட்டேட் பண்ணி ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போது ப்ரிலிமினரி டாப் வியூ செட் எப்படி கிடைக்கிறது? ஃப்ரண்ட் வியூவை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் வியூவை A டேஷ் சென்டர், A டேஷ் B டேஷ் ஆஸ் ரேடியஸ். இப்போ இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி டாப் வியூ செட்டோட ஆப்போசிட் ஹரிசாண்டல் லைன் கிடச்சிரும். ஸோ அதை இப்போ பண்ணுற பாருங்கள். இங்கே ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ A டேஷ் B2 டேஷ் இப்போது கிடச்சிருச்சு. இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், இங்கே B வழியாக ஒரு லோக்கஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு B2 கிடச்சிரும். அப்போ A B2 இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ரிலிமினரி டாப் வியூ லைன். ஆக்சுவலி அது அகைன் ட்ரூ லெங்க்த் காமிக்கும். அதுவும் 103 இருக்கணும். அதோட ஆங்கிள் தான் பை. பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ப்ரொஜெக்டார் வரைஞ்சாச்சு, லோக்கஸ் வரைஞ்சாச்சு, B2 கிடைச்சாச்சு. இப்போ A B2வை கனெக்ட் பண்ணுங்கள். A B2வை கனெக்ட் பண்ண பிறகு இந்த லெங்க்த்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 103 இருக்கணும். அதுதான் ஃபைனல் செக். முதல்லலாம் ஃபைனல் செக் B டேஷ் வழியாக ப்ரொஜெக்டர் வந்தால் அது B வழியாக பாஸ் ஆகணுன்றது ஃபைனல் செக்காக இருந்தது. ஆனால் அதை முதலே நம்ம யூஸ் பண்ணுறதால இதுதான் இப்போ நமக்கு ஃபைனல் செக். இது 103 இருக்கும். ஆனால் டெஃபினட்டாக நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த வேல்யூஸை மெஷர் பண்ணி மார்க் பண்ணும்போது சம் எரர்ஸ் வரும். அப்போ அவ்வளோ கரெக்டாக 103ன்றது இருக்காது. ஒரு +or-2 ஆல்வேஸ் பர்மிசிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுங்கள். இதுதான் பை, ட்ரூ இன்க்ளினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு VB. அதை மெஷர் பண்ணுங்கள். 27 டிகிரின்னு சொல்லுது. இங்கேயும் தனியாக பை = 27 மார்க் பண்ணுங்கள். அகைன் இந்த ஆங்கிள் கூட 27 +or-2 ஆல்வேஸ் அலவுட். ஸோ இதுதான் ஆன்சர். இது முடிஞ்சு போச்சு. இப்போது இதை நான் வேணால் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வருதா? ட்ரூ லெங்க் 103 காட்டுதா? ஆங்கிள் 39 காட்டுதா? இந்த தீட்டா 39 காட்டுதா? பை 27 காட்டுதா? அப்படின்றத வாங்க செக் பண்ணிடலாம். ஸோ 1 end இன் ஹெச்பி இன் விபின்றது இங்கே 00ன்னு இருக்குது. ஆனால் அந்த கேடில் நான் ஜஸ்ட் 0.1ன்னு போடுறேன். 0.1ன்றது 1 மாதிரி தான். அது சாரி 0ன்ற அர்த்தம். இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இப்போது 0.1 கொடுக்குறேன். 0.1ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? இது 0ன்னு அர்த்தம். உண்மையிலே 0.1ன்றது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ ரெண்டுமே 0.1 கொடுத்துட்டேன். இன்னொன்று என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க? பிளான் டாப் வியூவோட லெங்த் வந்து 80 mm, அதோட ஆங்கிள் வந்து 35 mm கொடுத்துருக்கு. ஸோ டாப் வியூ இதுதான் டாப் வியூ. இதோட லெங்த் வந்து 80 mm, அதோட ஆங்கிள் வந்து 35 mm இங்கே கேள்வியில் கொடுத்துருக்கு. அதை ஃபில்அப் பண்ணிடுவாங்க. இது 35 mm. கேள்வியில் வேறு என்ன கொடுத்துருக்கு? எலிவேஷன் ஃப்ரண்ட் வியூவோட ஆங்கிள் 45 இங்கே கேள்வியில் கொடுத்துருக்கு. அப்போ அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. என்ன வேல்யூ? 45. ஸோ இங்கேருந்து ஃப்ரண்ட் வியூவோட ஆங்கிள் 45. இப்போது கொடுத்த கேள்வியோட 5 டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்குங்க. இதுவும் இந்த எண்ட் ப்ரொஜெக்டார், ஃப்ரண்ட் வியூ செட்டோட வெர்டிகல் லைன், டாப் வியூ செட்டோட வெர்டிகல் லைன், இதெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்பில் ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஹைட்டும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இப்போ ட்ரூ லெங்க்த்தை மெஷர் பண்ணி பார்க்கலாமா? ட்ரூ லெங்க்த் வந்து 103ன்னு காமிக்கணும் இல்லையா? செக் பண்ணலாம். 103ன்றது 102.5க்கு மேலே 103.4 இருக்குது பாருங்கள். 103.5 வந்துட்டு இருந்தால் 104 ஆகிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ 103.4. அப்போ இங்கே 103ன்னு போட்டிருக்கோம். கரெக்டு. எக்ஸாக்ட் வேல்யூன்றது 103.41. இப்போது தீட்டா 39ன்னு இருக்கு இல்லையா? இப்போது தீட்டா மெஷர் பண்ணி பார்க்கலாம்.
39.32. அப்போ 39 தான் கரெக்டு. இப்போ இது வந்து 27. இது மட்டும் ஏதோ சம் எரர் காமிக்குது. 26.34 வருது. ஆனால் நான் இங்கே 27 கொடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்தா 26ன்னு வந்துருக்கணும். இங்கே 26.34 அது 26 தான் இல்லையா? எஸ், 26 தான். ஆனால் இங்கே 27ன்னு கொடுத்துருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 27 ± 2. ஆக்சுவலாக நம்ம மேனுவலாக வரையும் போது +or-2 வரையலாம். நான் ஆக்சுவலாக இந்த டயக்ராமையும் நான் கேடில் தான் வரைஞ்சிருக்கேன், ஓல்டு கேடில் வரைஞ்சிருக்கேன். இது வந்து பேராமெட்ரிக் மாடலிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் இப்போ வரைகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எக்ஸாக்ட். ஸோ 1 டிகிரி ஜஸ்ட் 0.7 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஓகே, பட் ஸ்டில் நம்ம கணக்கு பிரகாரம் +or-2 இந்த கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூஸ் 103 ஆகட்டும், 39 ஆகட்டும், இல்லை 27 ஆகட்டும், எல்லாத்துக்கும் இந்த 3 வேல்யூக்குமே +or-2 mm +or-2 டிகிரிஸோ ஆல்வேஸ் அலோடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் ஸ்டில் வித்தின் த லிமிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நன்றி.